பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 22 அக்டோபர் 2025. அதாவது இந்த வீட்டுக்குள்ள பார்வதியை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்பணும், அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கண்டஸ்டன்ஸுடைய முழுக்க எண்ணம். அதுக்காக இவங்க எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து பார்வதி நல்லா குறை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து கியூசியாக மாற்றினாங்க. ஏன்னா கியூசிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லவே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஸோ லேபருக்கும் ஓனருக்கும் மட்டும்தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட இந்த ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பார்வதியை டார்கெட் பண்ணி நீ வந்து போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு போய் கியூசியாக உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் என்ன பண்ணார், பிளானில் ட்விஸ்ட் வச்சுட்டாரு. இப்போ பார்த்தா அதிக பவர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூசிக்கு தான் இருக்குது. ஸோ பார்வதி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீயை நமக்கு சாதகமானவங்க கிட்ட இருந்து சப்போர்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தா வினோத். ஆனால் திவாகருக்கு வினோத்தை பிடிக்காது. அதனால திவாகர் என்ன சொல்லிட்டாரு, வினோத்துக்கிட்ட இருந்து நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி டீல் பேசிட்டாங்க. ஆனால் திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஆனால் பார்வதி என்ன சொல்லிட்டாங்கன்னா எஃப்ஜேக்கு முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள டீல் ஆனது யாருக்கு அப்படின்னா, ரம்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அண்ட் பார்வதி வந்து கிளியராக ரம்யாகிட்ட பேசிடுவா, எனக்கு வந்து நீ நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கணும், உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று 50-50 நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி டீல் பண்ணிடுவாங்க. பட் இருக்கிறதுலே விஷ கிருமி யாருன்னா இந்த ரம்யா. இந்த வீட்டில் பார்வதியை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்ப முடியாது. அண்ட் அதுலேயும் ரம்யான்றது ஒரு முதுகில் குத்துறதுக்குனே பிறந்த ஒரு ஜீவன். அது அப்படி தான் இருக்கும். போய் சபரிக்கிட்டையும் எஃப்ஜேக்கிட்டையும் சொல்லிடுச்சு, நான் வந்து இது என்னோட கேம், நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், எனக்கு வேணுன்றவங்களுக்கு நான் கொடுத்துக்குவேன், என்னோட கேம் நான் விளையாடிக்கிட்டேன்னு சொல்லி முதுகில் குத்தலான்னு அதுவும் முடிவு பண்ணிடுச்சு. இதுக்கு இடையில இவர் இந்த பார்வதி கூடயே இருந்து வேலையை பார்த்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா திவாகர் தான். கடைசி வரைக்கும் நான் திவாகர் இப்படி மாறுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. டோட்டலாக தனியாக விளையாடுறேன் அப்படின்ற ஒரு இதில், அவர் தனியாக விளையாடுறன்ற பேரில் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சபரி இந்த எஃப்ஜே எல்லாம் அவரை மூளையை கழுவி அவருக்கு வேணுன்றதெல்லாம் பண்ணி அவருக்கு வந்து அவங்க பக்கம் திவாகரை திருப்பிட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ திவாகர் என்ன பண்ணுறாரு, பார்வதிக்கு பிடிக்காத ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்வதி பொங்கி எழுந்து திவாகர் கூட சண்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டையாயிட்டு இப்போ பார்வதி நான் இனிமேல் கியூசி செக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது நாளைக்கு பார்க்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆதிரை. எனக்கு என்னன்னா, ஒரு கியூசியை செலக்ட் பண்ணும்போது குறை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, உங்களுடைய உள்ள எண்ணமே பார்வதிக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கக்கூடாது, அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது தான் உங்களுடைய எல்லாருடைய எண்ணமுமாகவே இருக்குது. நீங்கள் என்னதான் நாமினேஷன் வந்து நீங்கள் அவங்கள நாமினேட் பண்ணி நீங்கள் உட்கார வச்சாலும் வெளியில் ஓட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. மக்கள் வந்து அவங்கள காப்பாற்ற மாட்டாங்க. அதை பொறுத்து தான் அவங்க வெளியில் போகிறது இருக்குது. இவங்களை விட ஒர்ஸ்டாகவே ஈவன் இவ்வளோ பெரிய ரணகலம் நடக்குது வீட்டுக்குள்ளே. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு வியானா இருந்த இடம் தெரியல, ஏதோ ஒரு 2-3 சீனில் வந்தாங்க. விக்ரம் இருக்கிற இடம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த அரோரா அந்த அம்மாலாம் எங்கே இருக்குன்னே தெரில. இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க கண்ணுக்கே தெரியாமல் உள்ளே இருக்காங்க. இந்த சுபிக்ஷாலாம் எங்கே போச்சு, அது வந்து ஏதோ சமையல் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி வந்தது போச்சு. ஆனால் யாருமே உள்ளுக்குள்ளே இறங்கி இந்த பிக் பாஸ் ஷோவை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு யாருமே கிடையாது. இந்த கனி எப்போ வரும் தெரியுமா, இந்த பார்வதியை திட்டணும் சண்டையை போடணும் அப்படின்னா வந்துடும். அதை பொறுத்த வரைக்கும் அது கேப்டன்ஷிப்னா என்னன்னே தெரியாது. அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தாலே எரிச்சல் வர மாதிரி பார்வதிக்கிட்ட எப்போ போனாலும் போய் சண்டையை போட்டுட்ருக்கோம். பார்வதி கேட்குற கேள்வி அவங்களுக்கு புரியாது. அதாவது என்ன சொல்கிறாங்க, பார்வதி ஒருத்தவங்களுடைய பர்சனல் ஒர்க் என்னால் பண்ண முடியாது. இப்போ வந்து எஃப்ஜே வந்து எனக்கு பல்ல தேய்ச்சி விடு அப்படின்னா இந்த அம்மா போய் பல்ல தேய்ச்சி விட்டுட்டு இருக்க முடியுமா? தண்ணி வேணும்னு சொல்லி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அந்த ஆதிரை கேட்குது, அதுக்கு இந்த அம்மா போய் தண்ணி எடுத்து கொடுக்கணுமா? எல்லாத்துக்குமே ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எது பர்சனல் ஒர்க்கு, எது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குன்றது ஒன்று இருக்குது. வீட்டுக்கு வரக்கூடிய ஆளை வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர இவங்களோட பர்சனல் ஒர்க்குக்கு எடுத்து அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பான விஷயம். அது முதல்ல கேப்டனுக்கு புரியாது. ஏன்னா அந்த அம்மா ஆல்ரெடி பயாஸ்டு. அந்த அம்மா வந்து இப்போ ஆதிரை சொல்கிறது தான் கேட்கும், அவங்க கேட்குறத எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு தான் பேசும். அதே மாதிரி இந்த எஃப்ஜே கிறுக்குத்தனமாக ஏதோ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நீங்கள் சாப்பிடக்கூடாது, நான் சொல்கிறது தான் கேட்கணும், உக்காருன்றான், எந்திரின்றான். என்ன அவனெல்லாம் வந்துட்டு எப்படித்தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு என்னவோ தெரியல. இந்த எஃப்ஜேவை பற்றி பேசணும்னு நினச்சாலே அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ எரிச்சல் வருது. இந்த எஃப்ஜேவையும் ஆதிரையும் சேர்த்து பார்த்தாச்சுன்னா டிவியை தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு எரிச்சல் வருது. இப்போ வர இந்த கனி, அதான் அன்னை தெரசா அம்மா, மகாத்மா காந்தி சபரி, இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன தெரியுமா, யாரெல்லாம் பார்வதிகிட்ட போய் சூடாகி டென்ஷன் ஆகி தன்னுடைய சுயநினைவை இழந்து வருவாங்களோ அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சமாதானம் சமாதானம் சமாதானம்
சமாதானம் சமாதானம் சமாதானம். நம்மளுடைய நோக்கம் என்ன? பார்வதியை வெளியே அனுப்பணும். அவள் பண்ணுறதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாதுன்றது தான் இந்த 2 பேரோட முக்கியமான வேலையே. அவங்க யாரெல்லாம் பார்வதி கூட சண்டை போட்டு வராங்களோ அவங்களையெல்லாம் சமாதானம் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட வேலை இந்த வீட்டில். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு வேலையே கிடையாது அந்த வீட்டில். இவங்களையும் தூக்கிடலாம். இந்த மாதிரி தான்ப்பா இந்த வீடு, பிக் பாஸ் வீடு இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த ஷோ ஒரு சந்தர்க்கடை மாதிரி கற்றுன்ட்டு பார்வதி என்ன பண்ணுறாங்க, சரி திவாகர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சாங்க. ஆனால் திவாகர் பண்ணலை. அட்லீஸ்ட் இவங்களுக்கு அந்த 50% நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றதுக்காக திவாகர் அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த ஆள் என்ன நினச்சாருன்னு தெரியல. டோட்டலி எகெயின்ஸ்டாக போயாச்சு பார்வதிக்கு எதிராக. அவர் ஏதோ நியாய தர்மம்னு பேசுகிறாங்க, இங்கே வந்துக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. எப்படி இவங்க நடந்துக்கிட்ட விஷயங்களை வெளியே சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பார்வதிக்கும் திவாகருக்கும் பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. இப்போது இந்த QC வந்து அவங்களோட கடைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து உபசரிக்கணும், அவங்க கேட்குறத நீங்கள் பண்ணி கொடுக்கணும், அவங்கள நீங்கள் வந்து உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும், அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ், எக்ஸ்ட்ரா பவரை வந்து QCக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. FJ சொல்லிடுவான், FJக்கு விருப்பமே கிடையாது, என்னெல்லாம் பண்ண முடியாது, லஞ்சம்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து என் ஸ்டாலில் உட்காரக்கூடாதுன்னு பார்வதி அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஆனால் அதே FJ என்ன பண்ணுவான் அப்படின்னா திவாகருக்கு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிப்பான். அதே மாதிரி தான் சபரியும் என்ன பண்ணுவான்னா, சபரிக்கிட்ட போயிட்டு இவன் டீல் பேசுவாள். இதை பார்வதி போய் டீல் பேசும்போது நீ எனக்கு கொடுப்பியான்றதை டைரெக்டாக கேட்காமலே பேசிகிட்டு இருப்பா. ஆனால் அவன் சொல்லிடுவான், நாங்கள் வந்து என்னுடைய லேபருக்கு தான் நாங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சபரி சொல்லிடுவான். ஸோ உன்னைய அப்ரூவ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, நான் நியாயதர்மமாக இருந்து உன்னைய பாதுகாக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, என்னையை நான் காப்பாற்றிக்கணும் தான் பார்வதி வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, திவாகரை போய் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. FJவும் போய் திவாகரை போய் நல்லா கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு வேணுன்றதெல்லாம் ஊட்டி விட்டு, இதுக்கிடையில் என்ன பண்ணுவான் திவாகர், பார்வதி வந்த சாப்பாடையும் அவன் சாப்பிட்டு பார்வதிக்கும் சாப்பாடு இல்லாமல் பண்ணிடுவான். இந்த மாதிரி தான் நடக்குது வீட்டுக்குள்ளே, இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் பார்வதி வந்து 100% டைரெக்டாக டார்கெட் பண்ணது யார் அப்படின்னா ஆதிரையை வந்து டோட்டலாக நீ வந்து எனக்கு கவனிக்கவே இல்லை, அதனால ஒரு பாட்டில் கேன்சல், இது நல்லாவே இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இந்த பாட்டில் கேன்சல் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாட்டில் ஊற்ற ஆரம்பித்த உடனே வினோத்தும் வந்து யாருக்கு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த இடம் பயங்கர சூடாகி ஆதிரை என்ன பண்ணுவான்னா எல்லா பாட்டிலையும் தூக்கி போட்டு எனக்கு வேண்டாம் அவன் பாட்டு கிளம்பிடுவான். பின்னாடியே திவாகர் போயிட்டேம்மா வாமா, அவன் உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, வாமா வாப்பான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கேங்கு கரெக்டாக தெரியும் இல்லையா, அந்த சபரி கேங்கு யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையாகி வராங்களோ அவங்களையெல்லாம் உள்ளே எழுத்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்படி திவாகரை மறுபடியும் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி திவாகரை வந்து அவங்க பக்கம் திருப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, திவாகர் வந்து அவங்க பக்கம் சேர்ந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் தனியாலாம் விளையாடல, இவரை அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஒரே காட்டு கத்து தான். இதில் இருந்து என்னத்தையே பார்த்துக்கிறது என்னத்தையே புரிஞ்சுக்கிறதுனே தெரியலப்பா. என்னன்னா இந்த QC ரோலுக்கு செலக்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க தெரியுமா, இந்த ஆதிரையெல்லாம் வந்துட்டு பிக் பாஸையே கேள்வி இருக்குது, நீ எல்லாம் என்னென்ன கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியிருக்க, உனக்கு வேலை தெரியுமான்னு பிக் பாஸையே குறை கண்டுபிடிச்சி சொன்ன ஆதிரைக்கு ஒரு QC ரோல் எடுத்து பண்ண தெரியாதா? எவ்வளோ சீப்பாக வந்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஹவுஸே வந்துட்டு 18 versus 1 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 1% பார்வதினா அந்த பார்வதி கூட தனியாக கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கம்ருதீன், அதுக்கப்புறம் வினோத், வியானா, இந்த 3-4 பேர் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிவாங்க குரூப்பில் இல்லாமல். மற்ற எல்லாருமே கேங்கு தான். இந்த கனி கேங்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கை போடுங்க. பார்வதி தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா, பார்வதி செஞ்சது சரியா தப்பா, அவங்க வந்து வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டதும் சரி, அண்ட் QCயா வந்ததுக்கப்புறமும் அவங்க நடந்துக்கிட்ட விஷயங்கள் சரியா தப்பா. அதாவது 2 விஷயம் பார்க்கணும். செல்ஃபிஷாக அவங்களுக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கள், அண்ட் பொதுவாக இப்போ ஒரு சாப்பாடை வந்து ஜூஸ் எப்படியுமே உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுவார், இந்த மாதிரியான போட்டியெல்லாம் வைக்கும்போது ஃபைனலாக செலக்ட் ஆன திங்ஸ் எடுத்துகிட்டு போய் வெளியில் இல்லாதவங்களுக்காக கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணுவார். ஸோ இப்போவும் அந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஈவன் தோ ஒரு நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு ஜூஸை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னும் போது பார்வதி அந்த இடத்துல போய் அந்த ஜூஸை நான் கெடுக்கணும் அப்படின்னு பேசுகிறதும், நல்ல ஜூஸை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணுறதும், இதெல்லாம் சரியானதா?
அதே சமயத்தில் இவங்களுக்கு எதிராக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கேங்காக சேர்ந்து இவங்களை வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறது சரியா? அதே மாதிரி இவங்களை டார்கெட் பண்ணுறது, வியானாவை டார்கெட் பண்ணுறது, பர்சனல் ஒர்க்கை பண்ண சொல்கிறதும் சரியா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த இடத்துல இருக்குது. இது எல்லாமே விஜய் சேதுபதி தான் வீக்கெண்டில் வந்து கிளாரிஃபை பண்ணியே தீரணும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பார்வதி அவங்க விளையாட்டை விளையாடுறாங்க. பார்வதியை பின்தழுவி மற்ற எல்லாருமே வந்து விளையாட்டை விளையாடுறாங்க. பார்வதியை வந்து எகெயின்ஸ்டாக இருந்தால் நம்ம வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து இருக்காங்க. பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தால் நம்ம தனியாக விளையாடி நம்ம முன்னேறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் பார்த்தாலுமே பார்வதின்ற ஒரு கேரக்டர் மட்டுமே பிக் பாஸ் சீசன் 9 பெரிய ரோல் பண்ணுறாங்கன்றது உண்மை. அவங்கள தாண்டி இங்கே பெரிய ரோல் பண்ணி இந்தளவுக்கு அட்லீஸ்ட் இந்தளவுக்காவது பிக் பாஸை கொண்டு போகிறதுக்கு வேறு யார் இருக்காங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.